நல்ல விலை கிடைக்கும் போல இருக்கு. ஏண்டா பொண்ணு கொடுத்த மாமனார் வீட்லயே திருடுறியா? இல்ல மாமா, அது பேசாத. பேசுற அப்படியே வாயிலேயே குத்தி மொத்த பல்லையும் உடைச்சு எடுத்துரு. மோதிரத்தை எடு. உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு தாண்டா நான் இந்த மோதிரத்தை இங்க வச்சுட்டு வெளியில போனேன். நான் நினைச்ச மாதிரியே உன் திருட்டு புத்திய காட்டி என்கிட்ட மாட்டிக்கிட்டல, நான் உன்னை சும்மா விட போறதில்ல. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, இனிமே இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மாமா. வாய மூடுறா. என்ன மாமானு கூப்பிடுற அருகதை உனக்கு இல்ல. ஆரம்பத்திலேயே உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சு போச்சு. அதனால என் பொண்டாட்டியும் நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கட்டி வச்சிடலான்னு சொன்னா. அதனால தாண்டா உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். இந்த விருந்துக்கும் உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்து என் கையில இருந்த மோதிரத்து மேலேயே கண்ணா இருந்த. உன்னை சோதிக்கத்தான் இந்த மோதிரத்தை இங்க வச்ச. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நீ மோதிரத்தை திருடிட்ட. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். கைய நீட்டுறா. மாமா வேணாம் மாமா. இப்ப நீ கைய நீட்ட போறியா? நீட்றா. கத்துன வாயிலிய அடிப்ப. இத பாரு, நீ கத்துனா உன் சத்தத்தை கேட்டு எம் மக வந்து உன்னை காப்பாத்திடுவா. அதனால ஒத்த கைய தூக்கி வாயில வை. அந்த கை நீட்றா. அந்த கைய காட்டு. இப்பவே நீ இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். இனிமே என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது. இந்த ஊருக்குள்ளேயே நீ வரக்கூடாது. என் பொண்ணு மட்டும் இங்க வரலாம் போலாம். நீ என் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. ஓடுறா. ஓடுறான்ற.